ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாறை மீன் குழம்பு தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அரைச்சி விட்ட மீன் குழம்பு. அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக புளி ஊற வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் என்னென்னு பார்த்துருவோம். ஃபார் பிகினர்ஸாக இருந்தால் இந்த ஸ்டெப்பெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் குழம்பு வைக்கிறது. மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ புளி ஊற வச்சுட்டு மீனை கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா 4-5 தடவை தண்ணி ஊற்றி கழுவி மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துருங்க வழக்கம் போல். அதுக்கப்புறமா வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு கோல்டு வின்னர் ஊற்றி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்கேன். தேங்காய், பூண்டு, தக்காளி, வரமிளகா, தனியா, சீரகம். ஸோ இதெல்லாமே வறுக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து ஓரமாக வச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் காஞ்ச உடனே வரமிளகா, தனியா, ஜீரகம் இது 3யும் போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்ச உடனே இந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து அதையும் லைட்டாக ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே அது நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா பூண்டு, தேங்காய் இது 2யும் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறமா அதுவும் லைட்டாக வறுபட்ட உடனே தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்துட்டு அதுவுமே நல்லா வேகணுங்க. தக்காளியோட பச்சை வாடை போய் ஒரு 3/4 வேக்காட்டுக்கு வந்துடணும். அதுக்கு வரைக்கும் நீங்கள் வதக்கணும். ஸோ ஃபுல் தீயில் வச்சு நீங்கள் வதக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு சுருங்கி வந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சோம் இல்லையா, அந்த புளியை எடுத்துகிட்டு கரைச்சிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு கரைக்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வட்டகம் மாதிரி எடுத்துகிட்டு இந்த கரைக்கிற புளியை நல்லா வடிகட்டி திப்பி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்மளை மீறி திப்பி உள்ளே விழுந்துட்டாலும் கையை வச்சு ராவி எடுத்துருங்க. ஸோ ஃபார் பிகினர்ஸ்க்கு நான் இந்த ஸ்டெப் ஸ்லோவாக சொல்லித்தரேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய மெத்தட் மீன் குழம்பு இருக்குது, இதில் அதுவும் ஒரு மெத்தட். ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரங்கள் மீன் குழம்புனாலே நிறைய எண்ணெய் ஊற்றணுன்ற மைண்ட் செட் இருக்கும். அந்த மாதிரியும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாங்க. இல்லை எனக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றி சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக இருக்கிற மீன் குழம்பு வேணும்னா இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு தூள் 2 ஸ்பூனும் உப்பும் போட்டிருக்கேன். உங்கள் குழம்பு தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த அரை வச்சோம் இல்லையா வறுத்த மசாலா, அதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு கொடுத்து அரைச்சி வச்சுடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், மீனை கழுவி வச்சுட்டோம், புளியை கரைச்சி ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா வச்சுட்டோம். இப்போ வெறும் ஒரு சட்டியில், எந்த சட்டியில் மீன் குழம்பு வைக்கிறோமோ அதை வச்சுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் தண்ணி இருக்கு இல்லையா, மிளகாத்தூள் உப்பு போட்டு அதை ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு சலன்னு அது நல்லா கொதி வரணும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி கொதி வந்துடும். சலன்னு கொதிக்கும் போது மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வறுத்த மசாலா, அதெல்லாம் அதில் கலந்துடணும். ஸோ நல்லா கலந்து அதுவுமே நல்ல ஒரு கரைச்சி மிக்ஸ் கொடுத்துட்டு அதையும் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கும் இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அப்புறம் உங்ககிட்ட மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் சேர்த்துக்கோங்க. உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க. மாங்காய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், சேர்க்கலனாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்கணுங்க. 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்ம இந்த குழம்புக்கே மோஸ்ட்டாக சேர்க்குற ஆயில். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்க்க மாட்டோம், அவ்வளோதான். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மீனெல்லாம் ஒன்றா அழகாக எடுத்து அதுக்குள்ளே போட்டுருணும். மீன் குழம்புக்கு மீனை ஹேண்டில் பண்ணுறது தான் முக்கியமான ப்ராசஸ். மீனை இறக்கிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கீழே கொஞ்சம் லைட்டாக கொதி வர மாதிரியான ஸ்டேஜில் தீயை குறைச்சி வச்சுட்டு லைட்டாக கிளறி கொடுக்கணுங்க. மீன் உடையக்கூடாது, ஆனால் வேகணும். ஸோ ஒரு 10 to 15 நிமிஷம் இதே மாதிரி வச்சு ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சாலும் சரி, இல்லாட்டி பக்கத்துலேயே நின்று வேறு வேலைகளை பார்த்துக்கிட்டே இதை கவனிச்சிக்கிட்டே இருந்தாலும் ஓகே தான். அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. சுட சுட சாதத்துக்கு பரிமாறுங்க. உண்மையாகவே உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஃபார் பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஸ்டெப்பாக இந்த மாதிரி ரெசிபிஸ் சொல்லித்தரேன். குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதுங்க, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.